வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து 12th நீங்கள் 50% ஆஃப் மார்க் வந்து இருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து தகுதி 12th அண்ட் டிகிரி படிச்சிருக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 21,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 10/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லாஸ்ட் டேட் 10/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் அதாவது 67,700 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர், இதுக்கு வந்து 56,100 வந்து உங்களுக்கு சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 47,600 வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சப் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு சேலரி 35,400, 21,700. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 83 வேக்கண்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஜென்ரலில், எஸ்சியில், எஸ்டியில், ஓபிசியில், இடபிள்யூஎஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில் வந்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து போட்டியிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி. இந்த சீஃப் ஃபயர் ஆஃபீஸருக்கு நீங்கள் 12th வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மார்க் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது பிஇ இன் ஃபயர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க 60% ஆஃப் மார்க் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு பிடெக்கில் வந்து 60% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, அதேமாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதேமாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டு ரிலேட்டடான ஜாப்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்து எலக்ட்ரானிக்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரியான கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். டெப்டி சீஃப் ஃபயர் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12th 60% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அல்லது பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங்கில் 60% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள். ஸ்டேஷன் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு வந்து 12th பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. அல்லது பிஇ ஃபயர் இன்ஜினியரிங்கில் 60% ஆஃப் மார்க் வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு வந்து 12th வந்து 50% ஆஃப் மார்க் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர், ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th 50% ஆஃப் மார்க் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து சும்மா அதாவது நார்மலாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதை வந்து மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான அதாவது ஃபயர் சர்வீஸ் இந்த ரிலேட்டடான பிசிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதற்கான நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, உங்களுக்கு என்னென்ன ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பார்த்திங்கன்னா 5 years, ஓபிசி 3 years, பிடபிள்யூடி 10 years இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 40 years + 3 years 43 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 500, 200, அதேமாதிரி 100. ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு nfc.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோ 50 kbக்குள்ளேயும் சிக்னேச்சர் 20 kbக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு. அல்லது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 6385160817
அல்லது 6385160818. இதை வந்து 10 மணிலேருந்து 6:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கங்க. தென் இது இவங்க பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் தான், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதே மாதிரி உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, மார்க் ஷீட்டு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.